Greetings everyone. நம்ம டெய்லியும் காம்படேட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஹிந்தி நியூஸ் பேப்பர் பார்த்துட்டே இருக்கோம். இன்றைக்கி என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபியூ பேஜஸில் பார்த்தோம்னா நமக்கு பெருசாக இம்பார்ட்டண்ட்டாக எதுவும் இல்லை. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா ராமேஸ்வரம் கஃபே பாம்பர் கான்ஸ்பிரேட்டர் அரெஸ்டட் இன் கொல்கத்தான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி பெங்களூரில் ஒரு கஃபேயில் வந்து பாம்பு பிளாஸ்ட் நடந்திருக்கும். ஸோ அதில் இருக்கக்கூடிய அக்யூஸ்டை பிடிச்சிட்டோம் அப்படிங்கிறதுலாம் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அவங்க தான் இந்த ஒரு கேஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது ஒரு சிக்னிஃபிகண்ட்டாக இருந்துச்சு. ஓகேங்களா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இம்பார்ட்டண்ட்டாக இல்லைனாலும் சிக்னிஃபிகண்ட் டெவலப்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அடுத்ததாக பார்க்குறப்போ நமக்கு நிறைய பேஜஸ் இருந்துச்சு இன்றைக்கி நியூஸ் பேப்பரில். பட் ஸ்டில் ஆர்டிகல்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுத்துக்கிற மாதிரி கொஞ்சம் தான் இருந்துச்சு. ஓகேங்களா, ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப இங்கே பார்த்தோம்னா யூகே வார்ஷிப்ஸ் இன் சென்னை மார்க் க்ரோயிங் டிஃபென்ஸ் டைஸ் வித் இந்தியா. ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, யூகேயில் இருக்க நம்ம சமீபத்தில் நிறைய பார்த்தோம். யூஎஸ் ஷிப்ஸ்லாம் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய எல்என்டி காட்டுப்பள்ளி எல்என்டிக்கு வந்து அவங்களோட ஷிப் ரிப்பேரை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. செகண்டாக வந்து நமக்கு மசகோன் டாக் ஷிப் பில்டர்ஸ் அவங்க கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க. தேர்டாக பார்த்தோம்னா நமக்கு கொச்சின் ஷிப்யார்டோட ரொம்ப ரீசெண்டாக கொச்சின் ஷிப்யார்டோட அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். கரண்ட் அஃபேர்ஸில் தான் பார்த்துருந்தோம். ஸோ இந்த மாதிரி யூஎஸ் அண்ட் யூகேவும் என்ன பண்ணுறாங்க, இந்தியா கூட இந்த மாதிரி அக்ரிமெண்ட்ஸ் போட்டுக்கிறாங்க. யூகேவும் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி இந்தியா கூட அக்ரிமெண்ட்ஸ் வந்து போட்டுக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த அக்ரிமெண்ட்ஸ்னால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களோட ஷிப்ஸ் எல்லாமே வந்து இந்த இந்தியன் ஓஷன் ரீஜன், சவுத் சைனா சி ரீஜனில் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ ஏதாவது ரிப்பேர் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் அங்கேருந்து அமெரிக்காவுக்கோ யூகேக்கோ போக முடியாது. ஸோ அதனால் இந்தியாவை ஒரு ஹப்பாக மாற்றுறாங்க. அதில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காட்டுப்பள்ளி சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸும் வந்து ஒரு ஹப்பாக மாறிட்டே வருது. ஓகேங்களா, ஸோ யூஎஸ் அண்ட் யூகே அவங்களோட ஷிப்லாம் வந்து இங்கே வந்து ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கு, அந்த ரீஹேப் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஃபெசிலிட்டியை நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதனால் ஒரு சதர்ன் ஹெமிஸ்பியரில் இந்த மாதிரி ரிப்பேரிங் ஹப்பாக வந்து தமிழ்நாடும் இந்தியாவும் மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா, ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸாக இருந்துச்சு. அடுத்ததாக பார்த்தோம்னா ஃப்ரெஞ்சு கார் மேக்கர் சிட்ரோன் எக்ஸ்போர்ட்ஸ் மேட் இன் இந்தியா ஈவிஸ் டு குளோபல் மார்க்கெட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சிட்ரோயன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ரெஞ்சு கார் மேக்கிங் கம்பெனி. ஓகேங்களா, அவங்க இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட EC3 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கார்ஸை வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ ஃப்ரெஞ்ச் கார் மேக்கர் சிட்ரோன் ஹேஸ் அனௌன்ஸ்ட் த கமன்ஸ்மெண்ட் ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் locally manufactured EC3 to international markets, making it the first multinational car market in India to export electric vehicles to global markets. அதாவது இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட மேட் இன் இந்தியா எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ். ஓகேங்களா, இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸை குளோபல் மார்க்கெட்டுக்கு, உலக சந்தைக்கு வந்து ஏற்றுமதி பண்ணுறோம் நம்ம. ஓகேங்களா, ஸோ அந்த எந்த கம்பெனி அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரெஞ்சு கம்பெனியாக இருக்கக்கூடிய சிட்ரோன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கம்பெனியோட எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் தான் ஒரு ஃபஸ்ட்டு மேஜர் கார் கம்பெனி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு முதல் பெரும் நிறுவனம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நிறுவனம் தயாரிக்கக்கூடிய எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அது இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸாக இருக்குது. அதை இந்தியாவிலேருந்து உலக சந்தைக்கு நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம். ஸோ அது இந்தியாவில் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நடக்குது. ஸோ அது பாசிபிளாக பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரெஞ்சு கார் மேக்கர் சிட்ரோன். ஓகேங்களா, பேசிக்கான நியூஸ் தான். 1 மார்க் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தாலே போதும். சிட்ரோன் அப்படிங்கிற நேமை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, ஸோ நேற்று பார்த்து அதே ஒரு செய்தி தான். ஓகேங்களா, என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் நேற்று பார்த்துருந்தோம், இந்த க்ரோத் ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிறத வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இந்தியன் எக்கானமி அப்படிங்கிறது பார்த்தோம்னா இந்த 6% வளர்ச்சியிலேருந்து 7% வளர்ச்சியை நோக்கி நம்ம வந்துட்டோம். ஓகேங்களா, ஸோ அதே தான் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கும் வந்து சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 6.57% இருக்கும் நம்மளோட வளர்ச்சி அப்படின்றது முன்னாடி சொல்லியிருப்பாங்க. அதை ரைஸ் பண்ணிவிட்டு இப்போ 7% க்ரோ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க இந்த ஃபினான்ஷியல் இயரில். ஓகேங்களா, இதுவே அடுத்த ஃபினான்ஷியல் இயரில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட வளர்ச்சி ஒரு 7.2% இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு எஸ்டிமேஷனாக தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. ஏன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் இப்போ நிறையா நமக்கு தெரியும், ஆல்ரெடி ரஷ்யா யுக்ரைன் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திகிட்டு இருக்கு. இஸ்ரேல் ஹமாஸ் போர் அப்படிங்கிறது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திகிட்டு இருக்கு. அது இல்லாமல்
இந்த செங்கடலில் ஹவுதிகளோட அட்டாக் அப்படிங்கிறது மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்கு. இன்டர்நேஷ்னல் ஷிப்மெண்ட், அந்த கண்டெய்னர் ட்ரேடு, இதுலலாம் வந்து அந்த ஹவுதியோட தாக்குதல் அப்படிங்கிறது பெரிய ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்கு. இதெல்லாம் பத்தாதுன்ட்டு இப்போ ஈரானும் இஸ்ரேலும் மோராரில் சண்டை போடுற ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா சமீபத்தில் பார்த்தோம்னா சிரியா டமாஸ்கஸ் அப்படிங்கிற பகுதி இருக்கு. டமாஸ்கஸ் அப்படிங்கிற பகுதி சிரியாவில் வந்து இருக்கு. இங்கே டமாஸ்கஸில் இருக்கக்கூடிய ஈரான் நாட்டை சேர்ந்த ஒரு பாடி வந்து இருக்கு, ஒரு கான்சுலேட் வந்து இருக்கு, ஓகேங்களா. ஸோ அந்த இடத்துல ஒரு அட்டாக் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அட்டாக்ல வந்து ஈரான் நாட்டை சேர்ந்த முக்கியமான அதிகாரிகள்லாம் இறந்துட்டாங்க. ஸோ இந்த அட்டாக்கையும் வந்து யாருக்கு இஸ்ரேல் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வந்து இப்போ அவங்களுக்குள்ள ஒரு போர் அப்படிங்கிறது வர்ற நிலைமையில இருக்கு, ஓகேங்களா. ஈரான் நாங்கள் அட்டாக் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க, இஸ்ரேல் அட்டாக் பண்ணால் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி இருக்கனால இந்தியாவோட க்ரோத் ப்ரொஜெக்ஷன்ஸில் ஒரு 7% அப்படிங்கிறது அது கீழே வர்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும், ஓகேங்களா. ஏன்னா இப்போ ஈரான் இஸ்ரேல் மறுபடியும் சண்டை அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருச்சுன்னா மிடில் ஈஸ்டே ரொம்ப வல்னரபிள் ஆகிடும். இதனால நமக்கு அந்த கச்சா எண்ணெய் ஏற்றுமதியிலிருந்து எல்லா ஏற்றுமதி இறக்குமதியுமே வந்து பாதிப்புக்குள்ளாகும், சரிங்களா. ஒரு பெரிய டிராபேக்காக தான் இருக்கும் மிடில் ஈஸ்ட் அப்படிங்கிற அந்த ஒரு பகுதி, ஓகேங்களா. அங்கே மட்டும் பீஸ் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அது நிறைய நாடுகள் அஃபெக்ட் பண்ணும். அதில் இந்தியா மேலே இருக்கக்கூடிய தாக்கம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் இருக்குது, ஓகேவா. ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும், சரிங்களா. ஸோ இன்றைக்கி செய்தித்தாளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இதில் வந்து நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துருக்கோம். இன்டர்நேஷ்னல் பேஜில் இந்த ஈரான் இஸ்ரேல் அந்த ஒரு எஸ்கலேஷனை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் இங்கேயே பார்த்தாச்சு, ஓகேங்களா. மற்றபடி பெருசாக எதுவும் இல்லை இன்னைக்கு நியூஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும், ஓகேவா. ஸோ மீதி நாளைக்கு செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். இந்த நியூஸ் பேப்பரில் அந்த ஈரான் இஸ்ரேல் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, ஸோ அதை கொடுத்துருப்பாங்க. அது ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி நியூஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த 2-3 ஆர்டிகல்ஸ் தான் இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. ஸோ மற்றபடி பார்த்தோம்னா நமக்கு அந்த ஈரான் இஸ்ரேல் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணியாச்சு, சரிங்களா. ஸோ அதே தான் வந்து நமக்கு இன்டர்நேஷ்னல் பேஜ்லேயும் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ மற்றபடி வேறு எதுவும் நமக்கு பெருசாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுத்துக்கிற அளவுக்கு இல்லை. ஸோ மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். நன்றி.